அடே இது என்னடா புதுவிதமான டிஷ்ஷு. அப்படி இந்த டிஷ்ஷை நான் போய் ட்ரை பண்ண ஸ்பாட் தான் நம்ம பாண்டிச்சேரி எல்லை பிள்ளைச்சாவடியில் இருக்க காப்பர் கிச்சன். ஒரு 4 பேர் போனீங்கன்னா இந்த 4 டிஷ்ஷையும் நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு வரலாங்க. இந்த டிஷ்க்கு பேர் என்ன தெரியுமா? 4 கட்டு. அதாவது 4 டிஷ்ஷையும் மண் சட்டியில கட்டி எடுத்துட்டு வரதுனால இதுக்கு பேர் 4 கட்டுங்க. இந்த 4 மண் சட்டிலையும் யூனிக்கான 4 டிஷ்ஷஸ், அதுவும் கேரளா ஸ்டைல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மண் சட்டி பரோட்டா, நல்லா சாஃப்டான பெரிய சைஸ்ல கேரளா பரோட்டா. இதுக்கு மேல சிக்கன் 65 அண்ட் எக் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதுவும் இந்த கிரேவில பரோட்டா நல்லா ஊறி போய் செம்ம சாஃப்டா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் சட்டில பாத்தீங்கன்னா வறுத்த கோழி பிரியாணி. நான் நிறைய பிரியாணி சாப்பிட்டிருக்கேன், ஆனா இது என்னோட ஃபேவரட்ங்க. ஏன்னா சிக்கன்ல இருக்க மசாலாவோட சேர்த்து இந்த பிரியாணி சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மட்டன் நல்லி வித் கீ ரைஸ். மட்டனை நல்லா சுக்கா மாதிரி ரோஸ்ட் பண்ணி இந்த கேரளா ஸ்டைல் கீ ரைஸோட சாப்பிடுறப்போ டேஸ்ட் வேற ரகங்க. அண்ட் லாஸ்டா ஒரு தரமான டிஷ்ஷா இந்த பால் கப்பா வித் ஃபிஷ் கறி. ஆக்சுவலா இந்த மாதிரி டிஷ்ஷை நான் சாப்பிட்டது இல்ல, ஆனா இதுக்கப்புறம் ரெகுலரா ட்ரை பண்ணலாம்னு தோணுச்சுங்க. தேங்காய் பால் போட்டு செஞ்ச இந்த கப்பா கூட புளிப்பான மீன் குழம்போட இந்த காம்போ செமங்க. முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர், அப்படி இல்லைன்னா உங்க ஃபேமிலியா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம காப்பர் கிச்சனுக்கு விசிட் பண்ணி இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.